நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு நாம விசுவாசத்தை குறித்த தொடர்பகுதியிலேயே பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி 1 பேதுரு முதல் அதிகாரம் வசனம் 7. 1 பீட்டர் சாப்டர் 1 verse 7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த வசனத்துல விசுவாசத்துக்கு ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கு. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். தங்கத்தை தான் நம்ம வெளியேற பெற்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதனுடைய சுத்தத்தன்மை விளங்குவதற்காக அது அக்கினினால சோதிக்கப்படுது. அதை காட்டிலும் வெளியேற பெற்றதாக இருக்கிறது நம்முடைய விசுவாசம். அது நம்முடைய பார்வையில வெளியேற பெற்றதா இல்லாம இருக்கலாம். தேவனுடைய பார்வையில நம்முடைய விசுவாசமே விலையேற பெற்றதாக இருக்கு. அதனால்தான் லூக்கா 18வது அதிகாரம் 8வது வசனத்துல மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியா விசுவாசமானது தேவனுடைய கண்கள்ல வெளியேற பெற்றதா இருக்கு. அந்த விசுவாசத்துடைய சுத்தத்தன்மையா அவர் விளங்கிக் கொள்வதற்காக நமக்கு சில சோதனைகளையும் உபத்திரவங்களையும் அனுமதிக்கிறாரு. அதுல நம்ம எந்த அளவுக்கு விசுவாசத்துல உறுதியா இருக்கோங்கிறது காணப்படும். அப்படி இதையெல்லாம் நம்ம கடந்து வரும்போது நாம உறுதியா இருந்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாள்ல, அவர் வெளிப்படும் நாள்னா என்ன, அவர் தம்முடைய மகிமையில நம் முன்னே வெளிப்படுகிற நாள்ல நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தபடியா விசுவாசம்ங்கிறது சில காரியங்களை கடந்து வரும்போது அது நமக்கு அதிக பொறுமையும் நம்பிக்கையும் உண்டு பண்ணுதுங்கிறத ரோமர் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனத்துல பார்க்கும்போது கூட நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். கிருபைனாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த கிருபைக்குள்ளார பிரவேசிக்கிறதுக்கு இந்த விசுவாசமே அடித்தளமா இருக்கு. இந்த விசுவாசத்துல நாம நம்பிக்கை கொண்டிருக்கிறதுக்கு நாம சில காரியங்களை கடந்து வருவோம். அதுதான் 3வது வசனத்திலையும் 4வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ இந்த உபத்திரவமானது தான் நமக்கு பொறுமை அதிகமா கொடுக்குது. அந்த பொறுமையின் மூலமாக தான் நம்ம பரீட்சைக்குள்ளாகி அதிலிருந்து நம்பிக்கையுடையவர்களாக மாறுகிறோம். அப்போ இது ஒரு ப்ராசஸா நடக்குது. எப்படி தங்கம் சோதிக்கப்படுதோ அந்தபடி நம்முடைய விசுவாசம் இந்தபடியான சோதனைகளுக்குள்ளாகி அது மென்மேலும் நம்பிக்கைக்குள்ளானதாக மாறுகிறது. அப்போ இந்த விசுவாசத்திற்கு பொறுமை அவசியமா இருக்கு. அதனால்தான் எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகளுமாயிருந்து. அப்போ விசுவாசத்தோட நீடிய பொறுமை அவசியமா இருக்குங்கிறத இந்த வசனமும் நம்மளுக்கு தெளிவா காண்பிக்குது இல்லையா? இந்த பொறுமை நம்ம இடத்துல காணப்படும் போதுதான் நம்முடைய உபத்திரவங்களிலும் நாம அந்த பொறுமையை காத்து கொண்டு நாம் தேவன் பேர்ல வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தை நம்மால வெளிக்காட்ட முடியும். லூக்கா 18வது அதிகாரம் 8வது வசனத்துல மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லப்பட்டிருக்க பகுதிக்கு முன்பாக ஒரு ஊமை கொடுக்கப்பட்டிருக்கும். நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படாத ஒரு ராஜா கிட்ட ஒரு ஏழை விதவை நியாயத்திற்காக பல முறை வேண்டி வந்து நிற்கும் போது அவங்க திரும்ப திரும்ப வந்து நிற்கிறத பார்த்து கடைசியில அவங்களுக்கு அவர் நீதி செய்வாரு. அப்படி இருக்கிற ஒரு ராஜாவே நீதி செய்யும் போது தேவன் தாம் தெரிந்து கொண்டவர்களிடத்துல பொறுமையா இருந்து அவங்களுக்கு நீதி செய்ய மாட்டாரான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடி தேவன் நமக்கு நீதி செய்வதற்கு சில நேரங்கள்ல சில தாமதங்களை உண்டு பண்ணுவாரு. அந்த தாமதத்துக்குள்ள நம்ம கடந்து வரோமா, அப்போ நமக்கு பொறுமை அவசியமா இருக்கு. இந்த நாட்கள்ல பொறுமையானது நம்ம இடத்துல காணப்படாத ஒன்றா இருக்கு. நமக்கு எல்லாமே இன்ஸ்டண்டா பழக்கப்பட்டிருக்கு. பிசாசானவன் இப்ப இருக்கிற வாழ்க்கை நடைய நமக்கு எல்லாத்தையுமே அதிவேகமாக கிடைக்கும்படியாக நம்முடைய மைண்ட் செட்டை பழக்கப்படுத்தி வச்சிருக்கான். அந்தபடியா இருக்கும்போது நாம இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள பொறுமை அவசியமா இருக்குங்கிறத நம்ம கிட்ட இருந்து போக்கடிக்கணும். அப்பதான் நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய விசுவாசத்துல இருந்து பின்மாற்றம் அடைவோங்கிறத
அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனா நாம தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றும் போது இந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள நமக்கு வரும் சோதனைகள்ல நாம பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்குங்கிறது நமக்கு தெளிவா காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்தவர்களாய் நம்முடைய பொறுமையை காத்துக்கொண்டு ஆண்டவரிடத்துல விசுவாசத்துல பலப்பட்டவர்களா நிற்கணுங்கிறதே தேவன் எதிர்பார்க்கிறாரு. இந்த விசுவாசத்திற்கு நமக்கு தேவனுடைய பலனும் சேர்க்கப்பட்டிருக்கு. இதே 1 பேதுரு 1:5 பார்க்கும்போது, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, நம்முடைய விசுவாசத்தை கொண்டுதான் தேவனுடைய பலத்துக்குள்ளார நம்ம காக்கப்படுகிறோம். அதாவது நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த தேவ பலனை சேர்க்கிறவராக இருக்கிறாரு. அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கிற அந்த பொறுமையும் நிதானமும் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். இந்தபடியா நாம இருக்கும்போது நிச்சயமாய் தேவன் வெளிப்படும் போது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படுங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை இல்லையா? இதை நாம விளங்கிக் கொள்வதற்காகவே தேவன் இந்த பகுதியை நமக்கு காண்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உங்க பார்வையில விலையேற பெற்றதா இருக்கிற அந்த விசுவாசத்தை நீங்க சோதிச்சு பார்க்கறதற்கு எங்களுக்கு உபத்திரவங்களை அனுமதிக்கும் போது அதை பொறுமையோடே ஏற்றுக்கொண்டு உமக்காக நாங்கள் காத்திருக்கும் போது, ஆண்டவரே, நீர் அந்த விசுவாசத்தை சோதித்த எங்களை உம்முடைய மகிமையில ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறீங்களே தகப்பனே. இதை அறிந்தவர்களாய் எங்கள் விசுவாசத்தோடு கூட நீடிய பொறுமையுடையவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் உம்முடைய கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் அந்த தேவ பலனை எங்களுக்கு சேர்த்து உம்முடைய மகிமையில காணப்படும்படியாய் எங்களை வல்லெடுத்துங்க ராஜா. அப்படியே நீங்கள் நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.